வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சீமன்ஸ் ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஎஃப்டிஸில் வந்து நிறைய சீரீஸ் இருக்கும். ஜி சீரியஸ், எஸ் சீரியஸ் இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுற சாஃப்ட்வேரை தான் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சினாமிக்ஸ் மைக்ரோமாஸ்டர் ஸ்டார்டர் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி இந்த கமிஷனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் S120 இருக்குது, G110, G120 இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரைவ்ஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் கான்ஃபிகர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் சீமன்ஸ் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஒரு லிங்க் வரும். இந்த சினாமிக்ஸ் மைக்ரோமாஸ்டர் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்டார்டர் வெர்ஷன் 5.4 ஹாட்ஃபிக்ஸ் 2 HFனா ஹாட்ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் 7 வெர்ஷன் 5.7 வந்து சப்போர்ட் ஆகும். சரிங்களா? எல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் ஆகாது. இந்த HF2வில் வந்து ஸ்டெப் 7 வெர்ஷன் 5.7 சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். சீமன்ஸில் லாகின் பண்ண சொல்லும். ஸோ லாகின் கொடுத்ததும் உங்களுக்கு நம்ம டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.6 GB வந்து இதோட சைஸு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேன்சல் கொடுத்துட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஜிப் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரன் பண்ணால் போதும். எஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் சிமேட்டிக் ஸ்டெப் 7 OEM வெர்ஷன் 5.6ன்னு சொல்லிட்டு இது கூட வந்து ஒரு சிமேட்டிக் ஸ்டெப் 7 அந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது. ப்ளஸ் நம்ம கூட லைசன்ஸ் மேனேஜர், CFC ஸ்டார்டர் அண்ட் சப்போர்ட் பேக்கேஜஸ், சைனமிக்ஸ் சப்போர்ட் பேக்கேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ அதை வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து உங்களால் வந்து டிசேபிள் பண்ண முடியும். இதெல்லாம் கம்பல்சரி பேக்கேஜஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த கிரே கலரில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும்.